இன்னைக்கு நான் எப்படி பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணேன் அப்படின்றத தான் சொல்ல போகிறேன். ஹலோ எம்ஜி ராயல்ஸ். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா எனக்கு பிஸ்னஸ் வந்துட்டு இந்த அளவுக்கு டீப்பாக கொண்டு போகணுன்ற ஐடியா கிடையாது. ஸோ ஒரு ட்ரை பண்ணி பார்க்கலாம்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு நான் கொண்டு வந்த ப்ராடக்ட் தான் மணி சேவிங் பாக்ஸ் ஸ்மால். இனிஷியலாக பார்த்தீங்கன்னா ஒரு 50 பீஸ் ஆர்டர் போட்டேன். இப்படியே ஸ்டார்டிங்கே ஒரு 50 பீஸ் ஆர்டர் போட்டேன். எப்படி அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியாமல் டேரெக்டாக நான் மீஷோவில் காண்டாக்ட் பண்ணி ஜிஎஸ்டி இல்லாமல் ஒரு ஐடியா கிரியேட் பண்ணிட்டேன். அதில் ப்ராடக்ட் லிஸ்னிங் பண்ணி ப்ரைஸ் எல்லாமே போட்டாச்சு. ஒரு வாரம் ஆச்சு, 2 வாரம் ஆச்சு, 3 வாரம் ஆச்சு, ஒரு ஆர்டருமே வரல. ஸோ அந்த 3 வாரம் என்னோட ஆர்டர் அப்படியே நின்று போச்சு. ஸோ அந்த 3 வாரம் பார்த்தீங்கன்னா என்னோட ப்ராடக்ட்ஸ் எதுவுமே விற்கல. ஏன்னு சொல்லிட்டு மீஷோ காண்டாக்ட் பண்ணி கேட்டால் நீங்கள் ஒரு ப்ராடக்ட் தான் போட்டிருக்கீங்க, அட்லீஸ்ட் 15 ப்ராடக்ட் ஆச்சு இருக்கணும்னு சொல்லிட்டாங்க. இந்த 15 ப்ராடக்ட்டுமே நான் டாய்ஸோ எதுனா வாங்கி போட்டாலே சப்போஸ் போகலன்னா எனக்கு லாஸ் ஆகிடுன்னு நான் திங்க் பண்ணேன். அதுக்கப்புறம் தான் இந்த கொரியன் ஹேர் கிளிப்ஸு, பிரேஸ்லெட்ஸ், இயரிங்ஸ் போடலாமே, அதில் கேட்டகரிஸ் நிறைய வரும்னு சொல்லிட்டு அது ஒரு 2500 ₹3000 மேபி 3500 கூட போயிருக்கலாம், ஞாபகம் இல்லை. அது இன்வெஸ்ட் பண்ணேன். அதையெல்லாம் லிஸ்னிங் பண்ணால் ஒரே ஒரு ஆர்டர் வந்துச்சு. இதுன்னு பார்த்தீங்கன்னா மணி சேவிங் பாக்ஸ். சரி, ஆர்டர் வந்திருக்கும். உள்ளே போய் பார்த்தா அது ஆர்டர் வரல. உங்கள் ப்ராடக்ட்டோட ரேட்டை இன்னும் ஒரு ₹50 கம்மி பண்ணுங்க, உங்களுக்கு இன்னும் நிறைய ஆர்டர்ஸ் வரும்னு சொல்லிச்சு. நான் மீஷோலேயே நான் ஒரு ₹30 லாபத்தில் தான் வைக்கிறேன். அதில் ₹60 கம்மி பண்ண சொன்னால் நான் வாங்கி கொடுத்த காசு கூட வரலன்னு யோசிச்சேன். சரி, இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு, இவ்வளோ ப்ராடக்ட்ஸில் எதனா ஒரு ஆர்டர் வரும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்த்தா அடுத்து நான் ஆட் பண்ண ஒரு சில ப்ராடக்ட்ஸ்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி கம்பல்சரின்னு சொல்லிட்டான். எனக்கு அப்படியே தலை சுற்றியே போயிடுச்சு. அடடா, இது ஒரு ₹5000 செலவு பண்ணிட்டோம், இது ஒரு ₹3500 ப்ளஸ் டெலிவரி சார்ஜ் எல்லாமே சேர்த்து ஒரு ₹10,000 ஆகி போச்சுன்னு யோசிச்சா அதுக்கப்புறம் முடிவு பண்ணது தான் இந்த இன்ஸ்டாகிராம். இதுக்கு அடுத்த ஸ்டோரி பார்ட் 2ல பார்க்கலாம். டாடா.